கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமலட்சிகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-8 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-8 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட இந்த காலை வேளையிலே பேசுவாராக. தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அற்புதமான ஒரு சீடனாக இருக்கிறார். தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் தனது உத்தம குமாரன் என்று சொல்லி அவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக நெருக்கமான சீடன் என்று சொல்லும்பொழுது தீமோத்தேயு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் கூட பார்க்கும்பொழுது தீமோத்தேயுடைய குடும்பமானது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நன்கு அறிந்த குடும்பமாக அது காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக சபைகளை ஸ்தாபித்து அநேக சபைகளுக்கு அவர் சென்று சுவிசேஷத்தையும் சபை ஸ்தாபிக்கப்படுகிற காரியங்களையும் சபையினுடைய விசுவாசிகள் சிறப்படுகிற காரியங்களும் ஒவ்வொரு சபையாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். உதாரணமாக கொரிந்து, கலாத்தியா, கொலோசிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு அவர் சென்று தேவனுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கிறார். அப்படி அவருடைய காரியங்களினாலே, அவருடைய சுவிசேஷ பயணங்களினாலே தொடங்கப்பட்ட சபைகளிலே மிக முக்கியமான தலைவர்களாக சிலரை அவர் நியமிக்கிறார். அப்படி எபேசு என்ற பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு பொறுப்பாளராக தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் நியமித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போது எபேசு சபை நன்கு வளர்ந்த சபையாக இருக்கிறது. அதில் மூத்த விசுவாசிகள் இருக்கிறார்கள். தீமோத்தேயுவை பார்க்கும்போது வாலிபனாக இருக்கிறான். இப்போ மூத்த விசுவாசிகள் இருக்கிறார்கள். அநேக ஆண்டுகள் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தீமோத்தேயு வாலிப பிராயத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது உன்னுடைய நடக்கை, உன்னுடைய சாட்சி எல்லாம் மற்றவர்கள் பின்பற்றும்படியாக இருக்க வேண்டும். நல்ல போர் சேவனாக தீங்கு அனுபவி என்று சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உன்னுடைய சாட்சியின் மூலமாகத்தான் சபையாரை நீ வழிநடத்த முடியும் என்று சொல்லி 2 நிருபங்களை அவர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு என்ற நிருபங்களில் நாம் பார்க்கிறோம். நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், அப்படி அவர் சொல்லும்பொழுது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனத்தில் நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் நீ என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதலை, ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
ஆண்டவருக்கு முன்பாக விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும், ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஜெபங்களுக்கு அவர் பதில் தரும்பொழுது ஸ்தோத்திரங்களையும் நன்றி செலுத்துதலையும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது பிரதானமான காரியம். இது கட்டளையாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்மை ஆளுகிற ஆட்சி செய்கிற ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியே செய்ய வேண்டும். ஏன்? கலகமில்லாமல் நாம் அமைதலாக நாம் வாழும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, சுவிசேஷத்திற்கு எந்த தடையும் வராதபடியாக, சபை ஜனங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு சொல்லப்படத்தக்கதாக நாம் அமைதலுள்ள ஒரு ஜீவனத்தை பண்ணும்படியாக ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படியே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணுவது என்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப கேட்பது கூட அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஒருவேளை மனுஷனிடத்தில் நாம் ஒரு காரியத்தை குறித்து திரும்ப திரும்ப கேட்போம் என்றால், திரும்ப திரும்ப சொல்லுவோம் என்றால் அவனுக்கு எரிச்சல் வரும். ஆனால் நாம் இங்கே பார்க்கிறோம், அது பிரியமாக இருக்குது. தேவனுக்கு முன்பாக ஜெபங்களையும் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. எப்படி என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியினுடைய உவமையை எடுத்துக்கொள்ளலாம். அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்தில் அந்த விதவையானவள் தொந்தரவு செய்கிறாள், தனக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி. அவள் தன்னை அலட்டாதபடிக்கு நான் அவனுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறாள். இப்படிப்பட்ட அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியை நியாயம் செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு இறங்காது இருப்பது எப்படி என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் அவரை கேட்பது, அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவது அவருக்கு ஒரு நாளும் அது சோகத்தை உண்டு பண்ணவில்லை. அது ஒரு நாளும் அவருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணவில்லை. அவர் ஒரு நாளும் நம்மளுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணுவதும் இல்லை. பதிலாக நாம் ஏறெடுக்கிற வேண்டுதல்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாக இருக்குது. இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதும் காலையிலே, மாலையிலே, இரவு வேளையிலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவது அவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் கிரியை செய்யும்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஜெபங்களை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஜெபங்களும் பிதாவே என்று முடிக்கணும். தேவனுக்கும் மத்தியஸ்தருக்கும் ஒருவர் தான். நடுவில் மரியாளோ மற்ற புனிதர்களோ அங்கே இல்லை, இருக்கவும் முடியாது. ஏன்? தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான். ஏன் அப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் பெற்றார் என்று சொன்னால், அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மீட்கும் பொருளாக சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தார். எபிரேயரில் வாசிக்கும் பொழுது தமது சொந்த இரத்தத்தை கொண்டு அவர் வானங்களிலே ஏறி போய் தேவனுக்கு முன்பாக வெளிப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியனாக அவர் இருந்தார். எப்படி பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையாக இருந்தது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நித்திய பிரதான ஆசாரியராக நமக்கும் கர்த்தருக்கும் நடுவாக இருந்து வேண்டுதல் செய்கிறவராக
பாவங்களை பரிகரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் யார் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு. ஆகவே தான் ஜெபங்களை முடிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கள் பிதாவே என்று முடிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன். இதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் நான் அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தனது விருப்பத்தை வெளிப்படுத்துவது எப்படி? புருஷர்கள் கோபமும் தர்க்கமும். புருஷர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகமான தர்க்கம் பண்ணுவார்கள், கோபம் வரும். ஆகவே இதையெல்லாம் அவர்கள் விடுத்து அதெல்லாம் விட்டுவிட்டு கோபம் இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் இருக்கும்பொழுது தங்களுடைய கைகள், தங்களுடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்த கைகள் எப்பொழுது வரும்? தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும்பொழுது பரிசுத்த கைகள். அது எப்பொழுது வரும்? கோபம் தர்க்கம் இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா இடங்களும், சபையில் மாத்திரமல்ல, வீடுகள் மாத்திரமல்ல, வேலை செய்கிற இடங்கள், போக்குவரத்திலே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது, வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது, எல்லா இடத்திலும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் கருத்திருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். அது கர்த்தருக்கு நன்மையும் பிரியமாக இருக்குது. அதான் முக்கியமான வசனம். அது ஜெபம் பண்ணுறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது, அது நன்மையாக இருக்கிறது. அவர் அதை விரும்புகிறார். நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே பிரதானமான கட்டளையாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை கொடுக்குற காரியம் என்ன? விண்ணப்பங்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள் இவற்றையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக அதிகாரிகளுக்காகவும் நம்மை ஆளுகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்லாமல் நாம் பண்ணுகிற ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜெபங்களை நாம் பண்ணும்பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. மத்தியஸ்த ஊழியத்தை அவர் எப்படி பெற்றார்? தம்மை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அப்படி அவர் அந்த அதிகாரத்தை பெற்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே புருஷர்கள் எப்பொழுதுமே ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். தர்க்கம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டு அவர்கள் எப்பொழுதும் எங்கேயும் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த 6 வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அப்படியாக காணப்பட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.